Hi everyone, welcome to our channel. Let's learn daily. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா 11th ஸ்டாண்டர்ட் குரிய எக்ஸாம்பிள் சம்ஸ் தான் பார்க்க போறோம். ஸோ ஆல்ரெடி நம்ம வீடியோஸ் போட்டிருக்கோம். அந்த வீடியோஸையும் போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. லெசன் ஓரியன்டாக கண்டென்ட்ஸ் வேணும் அப்படின்னாலும் அதுவும் போட்டிருக்கோம். அதையும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அது போக உங்களுக்கு ஏதாவது டாப்பிக்கில் நம்ம போடணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் அதையும் கமெண்ட் பண்ணிடுங்க. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் லெசன்லேருந்து 4th சம். எக்ஸாம்பிள் 1.4. கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, in a series of successive measurement in an experiment, the readings of the period of oscillation of simple pendulum were found to be 2.63 seconds, 2.56 seconds, 2.42 seconds, 2.71 seconds and 2.80 seconds. Calculate the mean value of period of oscillation, absolute error in each measurement, mean absolute error, relative error and the percentage error. 5 வேல்யூ கண்டுபிடிக்கணும். அது போக அந்த ரிசல்ட்டை ப்ராப்பர் ஃபார்மில் எக்ஸ்பிரஸ் பண்ணுங்கன்னு கொடுத்துருக்காங்க. அதாவது கரெக்டான டெசிமல் பாயிண்ட்லாம் கேல்குலேட் பண்ணி போடுங்க அப்படின்னு இருக்காங்க. ஸோ உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு சிம்பிள் பெண்டுலமுடைய ஆசிலேஷன் டைம் பீரியட் கொடுத்துருக்காங்க, 5 வேல்யூ மொத்தம் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இதை என்ன பண்ணுவோம், மோஸ்ட்லி எரர் எதனால் வருது, நம்மளுடைய நிறைய மெத்தட்ஸ், நிறைய எரர்ஸ் இருக்குது. சிஸ்டமேட்டிக் எரர், ரேண்டம் எரர், கிராஸ் எரர் நிறையா இருக்குது. ஸோ அதில் எதுனாலும் வரலாம். ஸோ ஒரு தடவை வேல்யூ எடுக்கிறத விட ஒரு ரீடிங்கும் 5 to 6 ட்ரையல்ஸ் நம்ம எடுக்கும்போது அதோடைய ஆவரேஜ் ஆர் மீன் வேல்யூ கண்டுபிடிக்கும் போது என்ன ஆகும்னா, அந்த எரர் உள்ளே இருக்கிறது குறையும். ஸோ அதுக்காக தான் நம்ம இப்படி பண்ணுறோம். ஸோ அதில் தான் உங்களுக்கு மீன் வேல்யூ, அப்சல்யூட் எரர், ரிலேட்டிவ் எரர் எல்லாம் கண்டுபிடிங்கன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஒன்று ஒன்றா கேல்குலேட் பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி T1, T2, T3, T4, T5 வேல்யூ என்ன அப்படின்னா, T1 2.63 seconds, T2 2.56 seconds. இது வரைக்கும் ஓகேவா, சம் கொஞ்சம் பெருசாக வருது. T3 2.42 seconds, T4 2.71 seconds, T5 2.80 seconds. ஓகேவா, 6, 3, 5, 6, 4, 2, 7, 1, 8, 0. ஸோ ஃபஸ்ட்டு என்ன கண்டுபிடிக்க போகிறோன்னா, மீன் வேல்யூ நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்சது தான். ஸோ இங்கே டைம் பீரியட்னால டிஎம்னு போட்டிருக்கோம், மீன் வேல்யூ ஆஃப் டைம் பீரியட். ஸோ எல்லாத்தையும் ஆட் பண்ணி எத்தனை நம்பர் இருக்கோ அதால் டிவைட் பண்ணணும். அப்போ என்ன பண்ணுவோம், T1 ப்ளஸ் T2 ப்ளஸ் T3 plus T4 plus T5 whole divided by 2. So ஒவ்வொரு வேல்யூவை சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. 2.56, 2.42, 2.71, 2.80 whole divided by 2. இப்போ ஆட் பண்ணணும். எல்லாமே பாயிண்ட்க்கு அப்புறம் 2 டிஜிட்ஸாக தான் இருக்குது. ஸோ நான் இதிலே நம்ம அப்படியே ஆட் பண்ணிடலாம். 6, 7, 8, 9, 10, 11, 12. ஸோ இப்போ 2 ஒன்று மேலே, 6, 12 ஒன்று சேர்த்துக்கிட்டோன்னா 12 + 4 16, 17, 18, 19, 20, 21, 22, 23, 23 + 8 எவ்வளோ வரும், 31 வரும். ஸோ 1, 3 மொத்தம் 5, 2 இருக்குது. அப்போ 10 ஒரு 13 வரும். இந்த 3 ஆட் பண்ணும்போது பாயிண்ட் வரும் எனக்குள்ள. ஸோ 2ஆல் டிவைட் பண்ணிங்க அப்படின்னா திரும்ப உங்களுக்கு இது 2 கேன்சல் பண்ணலாம். 6 2s are 12, 1, 5, 6, 6.56 வந்திருக்கா. ஓகேவா, சாரி 5ஆல் டிவைட் பண்ணணும், டோட்டல் நம்பர் ஆகுது தானே, சாரி இந்த மிஸ்டேக் பண்ணிட்டேன். 5ஆல் டிவைட் பண்ணிக்கோங்க. டோட்டல் நம்பர் பை டோட்டலாக இருக்கிற எல்லாத்தையும் ஆட் பண்ணி என்னென்ன வேல்யூ கொடுத்துருவாங்களோ எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டு டோட்டல் நம்பரால் டிவைட் பண்ணணும். மாற்றி 2 போட்டுட்டேன். 5 நம்பர்ஸ் இருக்குது. ஸோ 5ஆல் நம்ம டிவைட் பண்ணணும். இப்போ 5ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும் உங்களுக்கு, 5 2s are 10, ரிமைனிங் 3 இருக்கும். 6 5s are 30, ரிமைனிங் 1 இருக்கும். 10 வருதா, 2 வரும். திரும்ப 2 தனியாக இருக்கும், 4 டைம்ஸ் வரும். 2.624 அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. ஆன்சர் கரெக்டு. ஸோ அது அப்ராக்சிமேட்டாக நம்ம எழுதும்போது எப்படி போட்டுக்கலாம், 2.62 செகண்ட்ஸ்ன்னு போட்டுக்கலாம். டிஎம் வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சாச்சு. இப்போ
இப்போ இது என்ன மாற்றணும், ஃபஸ்ட்டு வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். செகண்ட் என்னது, அப்சல்யூட் எரர் எல்லாத்துலேயும் கண்டுபிடிங்கன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்சல்யூட் எரர் அப்படின்னா அதோடைய சிம்பிள் del t. அதை எப்படி கண்டுபிடிக்கணும்னா, ஆக்சுவலாக நமக்கு கிடச்சிருக்க ட்ரூ வேல்யூ இல்லைன்னா மீன் வேல்யூவில் இருந்து கொடுத்துருக்கிற வேல்யூஸை சப்ராக்ட் பண்ணணும். ஒவ்வொன்றாவும் சப்ராக்ட் பண்ணி எழுதணும். இது மாடுலஸ்குள்ளே. ஸோ நெகட்டிவ் சைனாக இருந்தால் பாசிட்டிவ் சைனாக மாறிடும். ஸோ இதுதான் அதோடைய வேல்யூ. அப்போ ஒன்றுக்கும் நம்ம தனித்தனியாக சால்வ் பண்ண போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு del t1 வேல்யூ என்ன வரும், டிஎம் வேல்யூனது 2.62 மைனஸ் 2.63. அப்போ என்ன கிடச்சிருக்கோம் உங்களுக்கு, ரெண்டே சால்வ் பண்ணும்போது லாஸ்ட்டில் மட்டும்தான் வேரியேஷன் இருக்குது. இங்கே தான் உங்களுக்கு 1 அதிகமாக இருக்குது. அப்போ 0.01 ஆன்சர். இங்கே நெகட்டிவ் சைன் இருக்குது, பட் மாடுலஸ்குள்ளே இருக்கிறதுனால பாசிட்டிவாக மாறிடும். அப்போ ப்ளஸ் 0.01. இதுக்கும் யூனிட் செகண்ட்ஸ் தான். நெக்ஸ்ட் del t2 2.62 மைனஸ் t2 வேல்யூ 2.56. அப்போது 6 வேல்யூஸ் கம்மியாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அப்போ ப்ளஸ் ஆர் மைனஸ் ப்ளஸ் 0.06 செகண்ட்ஸ். del t3 இது எழுதுகிற வேலை தான் கொஞ்சம் உங்களுக்கு அதிகமாக இருக்க மாதிரி இருக்கும், பட் செய்கிறது ஈஸியாக தான் இருக்கும். 2.42 20 வேல்யூஸ் பாயிண்ட்டுக்கு அப்புறம் உங்களுக்கு கூட இருக்கும், இதில் கம்மியாக இருக்குது. அப்போ என்ன வரும், ப்ளஸ் 0.2 வரும்னு நினைக்கிறேன். கரெக்டாக 2.20 செகண்ட்ஸ். இதே மாதிரி del 4க்கு t del 4 வேல்யூ என்ன வரும் அப்படின்னா 2.62 மைனஸ் t4 வேல்யூ 2.71. ஸோ அப்போ அதுக்குரிய ஆன்சர் என்ன நமக்கு இங்கே ப்ளஸ் 0.09 செகண்ட்ஸ். நெக்ஸ்ட் ஒன் del t5 2.62 minus 2.80. 18 கூட இருக்கும், 62 and 18 பார்க்கும்போது. அப்போ ப்ளஸ் 0.18 செகண்ட்ஸ். ஸோ அவ்வளோதான். ஸோ நம்ம வந்து என்ன கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா அப்சல்யூட் எரர் கண்டுபிடிச்சிட்டோம். இது மீன், இது அப்சல்யூட் எரர். நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும்னா மீன் அப்சல்யூட் எரர் கண்டுபிடிக்கணும். அப்போது அப்சல்யூட் எரர் கண்டுபிடிச்சது எல்லாத்தையும் ஆட் பண்ணி எத்தனை நம்பர்ஸ் இருக்கோ அதால் டிவைட் பண்ணணும். அப்போ மீன் அர்த்தமேட்டிக் எரருக்குரிய சிம்பிள் உங்களுக்கு புக்கில் என்ன போட்டிருக்காங்கன்னா del tm ஈக்குவல் டு சம், உங்களுடைய மாடுலஸ் ஸ்கூலில் del tm டிவைடட் பை n. del tm வேல்யூ என்னன்னு வந்திருக்கு உங்களுக்கு 0.01 ப்ளஸ் 0.06 ப்ளஸ் கொடுக்கலாம், எப்படி இன்னும் அடுத்து தேவைப்படும் 0.20 ப்ளஸ் 0.09 ப்ளஸ் 0.18 ஹோல் டிவைடட் பை 5. ஸோ இதுலேயும் பாயிண்ட்க்கு அப்புறம் ரெண்டு நம்பராக தான் இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ணிடலாம், ஆட் பண்ணிடலாம் டேரெக்டாக. இதை ரெண்டையும் பண்ணிங்கன்னா 9 + 1 10, 10 + 8 18, 19 20 24 வருமா. 4 இங்கே 2 போட்டுக்கோங்க, 2 இங்கே ஒரு 2 இருக்குது, இங்கே ஒரு 1 இருக்குது. 2 + 2 + 1 5. அப்போ 5 0.54 டிவைடட் பை 5. ஓகேவா, அதுதான் வந்திருக்கோன்னு நினைக்கிறேன். ஆமாம். ஸோ இப்போ சால்வ் பண்ணும்போது என்ன கிடைக்கும் உங்களுக்கு 0.1. 5ம் 4 கம்பேர் பண்ணும்போது 4 சிறுசு. ஸோ 0 போட்டுக்கோங்க. 8 5 40 போட்டுக்கலாம். ஸோ இது அப்ராக்சிமேட்டாக நம்ம என்ன போட்டுக்கலாம் 0.11 செகண்ட்ஸ்ன்னு மாற்றிடலாம். ஸோ நம்ம முதலே சொல்லிட்டாங்க எக்ஸ்பிரஸ் த ரிசல்ட் இன் ப்ராப்பர் ஃபார்ம்னு. ஸோ அதனால் இதுக்கு கன்வெர்ட் பண்ணியாச்சு. இது என்ன வேல்யூ நமக்கு மீன் அப்சல்யூட் எரர். மீன் அப்சல்யூட் எரருடைய வேல்யூ. ஓகேவா, தேர்ட் ஒன் கண்டுபிடிச்சிட்டோம். ஃபோர்த் ஒன் என்னது ரிலேட்டிவ் எரர் வேல்யூ என்ன அப்படின்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ரிலேட்டிவ் எரருக்கு சிம்பிள் உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா எஸ்டின்னு கொடுத்துருக்காங்க. இதுக்குரிய ஃபார்முலா என்ன அப்படின்னா நமக்கு கிடைச்ச இந்த del tm and tm, அதாவது மீன் வேல்யூ, ரெண்டு மீன் வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கோம்ல, அதை ரெண்டையும் டிவைட் பண்ணணும். அப்போது
del Tm divided by Tm. Del Tm value எவ்வளோ 0.11, Tm value எவ்வளவு 2.62. ஸோ இப்போ நம்ம சால்வ் பண்ணிங்க அப்படின்னா 0.0419 கிடைக்கும். ஓகேவா? இது மேலேயும் கீழே ஃபஸ்ட்டு 100ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. அப்போ 100ஆல் மல்டிப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடச்சிருக்கும் அப்படின்னா 262, மேலே வந்து 11 இருக்கும். ஸோ 11 உள்ளே போட்டு நம்ம சால்வ் பண்ணணும். 0.110 இருக்கும். இதை விட இது இன்னும் சின்ன நம்பர் தான். அகெயின் ஒரு 0 போட்டிங்கன்னா இன்னொன்று போட்டுக்கலாம். ஸோ இப்போது இதை 5 டைம்ஸ் போட்டிங்க அப்படின்னா 5 2s are 10, ஆனால் இங்கே 6 2s are 12. இப்போ இங்கே வந்து 1 2 சம்திங்னு வேல்யூ மாறும். அது போக இங்கே ஒரு 2 வேறு இருக்குது, பெரிய நம்பராக போயிடும். ஸோ 4 டைம்ஸ்னு போட்டிங்க அப்படின்னா 4 2s are 8, 6 4s are 24, 8 9 10. ஸோ நம்ம இந்த வேல்யூ போட்டுக்கலாம். ஸோ 4க்குன்னா 1048 வரும். ஸோ இப்போ சால்வ் பண்ணும்போது 0 9 10 2 5 52 இருக்குது. ஸோ 0 போட்டுக்கலாம். ஸோ இந்த வேல்யூவில் பாதி தான் இது இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ இப்போ இதை 2ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 4 6 2s are 12, 4 5. இதுவும் பெரிய நம்பர் தான். ஸோ 1 தான் வரும். ஓகேவா? அப்போது 1 டைம் போடும்போது 262 போடுவீங்க. 8 5 2 258 வருது அகெயின். ஸோ 0 போட்டலாம். போட்டிங்கன்னா 2580 வந்துடுது. இதை விட 2 டைம்ஸ் வேல்யூ அதிகமாக இருக்குது. அப்போ நம்ம மேக்ஸிமம் அந்த 9 தான் நம்ம போட்டிருக்க மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் ஆன்சர் இருக்குது. ஓகேவா? ஸோ சால்வ் பண்ணிங்கன்னா ஆன்சர் வந்துடும். இல்லைன்னா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த சம் மோஸ்ட்லி கேட்க மாட்டாங்க. உங்களுக்கு வந்து 1 வேர்ட்ஸில் தான் இந்த மாதிரி கொஷின்ஸ்க்கு வந்து கேட்பாங்க. இதோட மீன் வேல்யூ கண்டுபிடிங்க, அப்சல்யூட் எரர் கண்டுபிடிங்கன்னு. ஸோ இதோடைய ரிலேட்டிவ் எரர் வேல்யூ 0.419. ஸோ இது அப்ராக்சிமேட்டாக நம்ம போடும்போது எஸ்டியோடைய வேல்யூ என்ன வந்துடும் 0.4 செகண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி வந்திருக்கும். 0.4 செகண்ட்ஸ் பை செகண்ட்ஸ் கேன்சல் அவுட் ஆயிரும். ஸோ ரிலேட்டிவ் எரருக்கு உங்களுக்கு வந்து யூனிட் வராது. கடைசியாக என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, பர்சன்டேஜ் எரர் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. பர்சன்டேஜ் எரர் அப்படின்னா என்ன பண்ணுவோம், பர்சன்டேஜ்னாலேயும் நார்மலாக 100ஆல் மல்டிப்ளை பண்ணுவோம். பர்சன்டேஜ் எரர் இன் டி அப்போ என்ன வரும் 0.4 இன்ட்டு 100. அப்போ என்ன வரும் 4%. சாரி 0.04 தானே, ஒரு வேல்யூ விட்டுட்டேன் பாயிண்ட்டுக்கு அப்புறம். அப்போ என்ன கிடைக்கும் உங்களுக்கு 100ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது 4%ன்னு சொல்லி கிடச்சிருக்கும். ஸோ இதுதான் உங்களுடைய ஆன்சர். ஓகேவா? ஸோ இது ரொம்ப சிம்பிள். ஃபஸ்ட்டு மீன் வேல்யூ கண்டுபிடிக்கும் போது டோட்டலாக ஆட் பண்ணி டோட்டல் நம்பராக டிவைட் பண்ணோம். ஸோ ஃபஸ்ட்டு அதை போட்டுட்டேன், சாரி. ஸோ அதை மாற்றிக்கோங்க. நெக்ஸ்ட் அப்சல்யூட் எரர் கண்டுபிடிக்கும் போது மீன் வேல்யூலேருந்து ஒவ்வொன்றையாக சப்ராக்ட் பண்ணி எடுத்து எழுதணும். மாடல் இருக்கனால நெகட்டிவாக இருந்தாலும் பாசிட்டிவாக தான் வரும். அதுக்கப்புறம் அப்சல்யூட் மீன் எரர் வேல்யூ கண்டுபிடிக்கும் போது இங்கே கிடச்ச எல்லா வேல்யூவும் ஆட் பண்ணி டோட்டல் நம்பரால் டிவைட் பண்ணணும். பண்ணிங்கன்னா மீன் அப்சல்யூட் எரர் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு ரிலேட்டிவ் எரர் பண்ணும்போது 2 மீன் வேல்யூவையும் டிவைட் பண்ணி போடணும். போட்டாச்சு. ஸோ இதுக்கு யூனிட் வராது. பர்சன்டேஜ் கன்வெர்ட் பண்ணும்போது இன்ட்டு 100ஆல் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ அவ்வளோதான். ஸோ இது பெரிய சம்மா தெரியும், ஆனால் உள்ள ஒன்றுமே இல்லை. ஒரு அடிஷன், மைனஸ், சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன் தான் இருக்குது. ஓகேவா? ஸோ இந்த சம்மில் ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க. சால்வ் பண்ணியே செஞ்சு பாருங்கள். ஏன்னா நிறைய சம் வரும், எல்லாத்தையும் நம்மளால் மனப்பாடம் பண்ண முடியாது. நம்ம ஒன்றும் மிஷின் கிடையாது, சரியா? பட் ப்ராக்டிஸ் பண்ண இதுதான் ஆன்சர் வரும்ன்றது நமக்கு மெமரைஸ் ஆயிரும். அது வரைக்கும் கொஞ்சம் கஷ்டப்படுவீங்க, சரியா? ஸோ இந்த சம் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ஆன்சர் வருதான்றதை கமெண்ட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஈஸியாக இருந்ததையும் கண்டிப்பாக சொல்லுங்கள். பிளேலிஸ்ட்டில் மற்ற வீடியோஸையும் செக் பண்ணி பார்த்துருங்க. தேங்க்யூ.